ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 4 நம்ம இப்ப பார்க்கலாம். எல்லாரும் லைக் பட்டன் அமுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இன்னும் அந்த பிளேன்ல தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் பயந்து பேசிட்டு இருக்கான். சார், உங்க அப்பாவால எங்க அமெரிக்காவுல பெரிய சொத்தே போயிடுச்சு சார். நேஷனல் ஹண்டர் இறந்து போயிட்டார் சார். அவரால் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, எங்க அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனாரு, இப்போ ஒரு மாசரா திரும்பி வந்துட்டாரா அப்படி கடுப்பா இருப்பான். அவனும் நம்ம ஹீரோ பார்த்து மைண்ட் வாஷ்ல ஓட்டிட்டு இருப்பான். இவனோட இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், இவன் டெலிகைனசிஸ் பவர் யூஸ் பண்றானா, இதெல்லாம் நேஷனல் ரேங்க் ஹண்டர் தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஐயோ, இது எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பேச இருப்பான். சார், உங்க கோவம் எனக்கு புரியுது சார், இருந்தாலும் நான் பப்ளிக்கா இதை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, உங்க கூட அமெரிக்கா நட்புறவோட இருக்கும்னு நினைக்கிறேன் சார், அதனால சார் நான் அது முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்டர்நேஷனல் கில்டு கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்படியே யார் யார் கலந்துக்க போறாங்கன்ற லிஸ்ட் காட்டுறாங்க. ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு கில்டு வருவாங்க. அமெரிக்கா, மெக்சிகோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் காட்டுறாங்க. அங்க கொரியாவை காட்டுறாங்க. நம்ம ஆஜின் கில்டு சங்ஜின் வூ லிஸ்ட்ல இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் கொரியாக்கு வந்தா இங்க ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் இன்ஜின் கேள்வி கேட்கறான். சார், நீங்களா இவ்வளவு பெரிய ஆள் இருக்கீங்க, இவ்வளவு பெரிய கில்டுலாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒருத்தர் சங்ஜின் வூ இருக்கிற ஆஜின் கில்ட நம்ம நாட்டு சார்பா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் கில்டு கான்ஃபரன்ஸுக்கு அனுப்புறீங்களா சார், உங்களுக்கு வெக்கமே இல்ல அப்படின்னு கேட்பான். அந்த பக்கம் யாரான்னு பார்த்தா சாய் எஸ்ராங்கன்ட்டு நின்றுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் பாருங்க, மொத்த மலேசியாவும் அவரோட தான்டா அப்படின்ற மாதிரி, மொத்த அமெரிக்காவும் அவரோட தான்டா ஏகே அப்படிமா பாருங்க. அந்த ரிப்போர்ட்டரோ, சார் இது ரொம்ப பில்டப்பா இருக்கே சார் அப்படின்னு கேட்டதுக்கு சாய் மறுபடியும், டேய் அவர் அயன் பண்ணி கொடுத்தவர்றா, டானஸ் கூட தாயக்கட்ட விளாண்டவர்றா, டே அவர் ட்ரம்ப் கூட வம்பிழுக்கிறவர்றா, நாங்க போறதை விட அவர் போறதாண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துருவான். அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் நம்மளுக்கு ஒரு ஏர் அண்ட் டஞ்சன் கேட்டு கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ பரவாயில்ல, சங்ஜின்மூ இல்லாதனால நம்மளுக்கு ஒரு கேட்டு கிடைச்சிருக்கா, அவர் இருந்தாருன்னா எஸ்ராங் கேட்டையே ஒத்தையால நின்று சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே சேர்மன் கோவோட ஆபீஸை காட்டுறாங்க. அங்க அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் நம்ம சங்ஜின்வோட டீடைல சைனால கேக்குறாங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேர்மனோ, எதுக்கு அவங்க கேக்குறாங்க, சைனால தான் அவங்களே வச்சிருக்காங்களே நேஷனல் ஹண்டர் 7 ஸ்டார் லீ இருக்கானே, அவன் இருக்கும்போது நம்ம சங்ஜின்வோட டீடைல் எது கேக்குறாங்க அப்படின்னு கேட்க, அந்த அசிஸ்டன்ட்டோ, சார் அந்த டீடைல் கேட்கறதே லீ தான் சார் அப்படின்னு சொல்ல, நம்ம சேர்மன் கோட், என்ன அவன் கேட்கறானா, சரி டீடைல கொடுக்காத, மொத்தமா மேலோட்டமா கொடுத்துடு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அப்படி அந்த பக்கம் அமெரிக்கால தாமஸ் ஆண்ட்ரே காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தாமஸ் கிட்ட, சார் நாளைக்கு சஞ்சின் அமெரிக்காவுக்கு வந்துருவா சார் அப்படின்னு சொல்ல, அவனும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா கதை திறந்து, சார் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி டங்ஸ் வருவான். தாமஸ் ஆண்ட்ரேவா அதுக்கு, வடக்கண்ணா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பேசி ஆகணும், நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன், நீ சஞ்சின் குறுக்க மட்டும் போயிடாத புரியுதா அப்படிங்க சார் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. அதுக்கு நம்ம தாமஸோ, ஏய் எனக்கு தெரியும்டா உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை, நீ எதை தெரிஞ்சுக்க விரும்புற எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்ல, அவனும் சார் இருந்தாலும் அப்படி பேச வருவான் பாருங்க. தாமஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்க காட்டுவான் பாருங்க. அவன் மிரண்டு போய் அமைதியா நிற்பான். அதுக்கு தாமஸோ, நான் உன்னை பேச சொல்லி பர்மிஷன் எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, அதனால நீ பொத்துக்கிட்டு நான் என்ன பேசுறேன் அதை மட்டும் கேள்வி புரியுதா அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாரு பாருங்க, உன்னோட சுண்டு விரல் கூட சஞ்சின் மேல படவே கூடாது, நீ என்ன செய்ற பொத்திக்கிட்டு நம்ம ரெசார்ட்ல போயிட்டு படுத்து ஹாயா ரெஸ்ட் எடுக்கிற, கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வர சரியா கண்ணு அப்படின்னு சொல்லுவாப்ல. அவனும் அமைதியா நின்று இருப்பான். சரி நீ என்ன செய்ற, சாத்திக்கிட்டு கதை திறந்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாப்ல. அவன் கதை திறந்துட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இங்க 2 பேரும் நின்று பாத்துட்டு இருப்பாங்க அவனை. அந்த அசிஸ்டன்ட் பண்ணும், சார் ஒரு எஸ்ராங்க இப்படியா சார் திட்டுவீங்க, அவர் நீங்க சொல்றதை கேட்பாரா அப்படின்னு சொல்லும்போது, அவன் கேட்டாலும் கேட்கலான்னு கண்ணு நான் அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட திட்டு வாங்குறதே பெட்ரு, அவன் சங்ஜின் கையில கிடைச்சானா அவன் செத்துருவான்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாசா இருக்கும். அவனும் பல்ல கடிச்சிட்டு போவான். என்ன திட்டாரே அப்படின்னு கடுப்புல போவான். அடுத்து கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க 2 ஜெர்மனி ஹண்டர்ஸ் வந்து இறங்குறானுங்க. அவங்க என்னல பங்கு, எந்த வருஷம் இல்லாதம இவ்வளவு கூட்டமா இருக்கானுங்க, எதுக்கு சங்ஜின் வரானே அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருப்பானுங்க. அப்புறம் இல்ல பங்கு அவனுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, கொடுத்து விடுவான், அவன் தான் பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கணும்னு போவான். பார்த்துட்டு மிரண்டு போட்டு, அடம் கொப்பம் தாமரை பண்ணில தலைமுழுக அப்படின்னு நிப்பான் பாருங்க. இல்ல பங்கு உனக்கு தெரியுதா, என்னடா தெரியுதான்னு கேக்குற, டேய்
அவன் ஒன்றும் வேற டைமென்ஷன்ல இருந்து சம்மன் பண்ணலடா, அது எல்லாமே அவனுக்குள்ளேயே இருக்குது. அவன் சேடவை படுறா கொப்ப மவனே அப்படின்னு சொல்ல மிரண்டு போய் நின்றுட்டு ஆளு பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனுங்க எதுக்கு என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்கோ அண்ணே நீங்க தான் ஃபேமஸ் ஆச்சே, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சீஃப் சவுல் இருப்பாப்ல அவங்கிட்ட இந்த ஜின்கோ பேசுவான் பாருங்க. அண்ணே சீஃப் சவுல் அண்ணே நீங்க எதுக்குங்கண்ணே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அவனும் வெக்கப்பட்டு சொல்லுவான், நான் ஜின்முக்கு செக்யூரிட்டியா வந்திருக்கேன். யாருக்கு செக்யூரிட்டியா வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜின்கோ கிண்டல் பண்ண சீஃப் சவுலோ புள்ள பூச்சிகளா கொடுக்க முளைக்கணும் நான் கடவாடா கண்டேன் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி கூச்சப்பட்டே நின்று இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோவை எஸ்கார்ட் பண்றதுக்காக ஆள் வருவானுங்க. பிளைன்ல அடி வாங்க பாருங்க ஆடம் போயிட்டு அவனே வந்திருப்பான். அவன் வந்து சார் நீங்க என் கூட வாங்க சார் அப்படின்னு ஹீரோவை கூட்டு போவான். ஜின்கோவை தனியா வேற ஒருத்தன் கூட்டு போவான். சார் வாங்க சார் ஹோட்டல் ரூமுக்கு நான் உங்களை கூட்டு போறேன்னு கூட்டு போக நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட நம்ம ஹீரோ என்ன எங்க அப்பாவை பத்தி மறுபடியும் பேசணுமா அப்படின்னு டென்ஷன் ஆக, சார் அப்படி இல்ல சார் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த காட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். அடுத்து நம்ம ஹீரோவும் ஆடமைட்டும் கார்ல பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப அந்த ஆடமைட் சொல்லுவான், சார் எங்க நாட்டுல நேஷனல் ரேங்க் அண்டர் இறந்து போயிட்டாரு, எங்களுக்கு இமிடியேட்டா ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப நான் உங்க லிஸ்ட்ல இருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டுறேன். சார் எங்ககிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளேல காட்டுவான். சார் இதுதான் காமிஸ் டிராகனோட ரூயின் ஸ்டோன் அப்படின்னு அந்த ரூயின் ஸ்டோனை காட்டுவான். அந்த காமிஸ் டிராகனோட அந்த எலும்பு கூடையும் காட்டுவான். அதை காட்டிட்டு அடுத்து அந்த காமிஸ் டிராகனை ஃபுல்லா காட்டுவான். சார் இதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்ட்ராங் கேட்ல வந்த மாஸ்டர், இதை கொண்டு இந்த ரூயின் ஸ்டோனை நாங்க எடுத்தோம். அந்த ரூயின் ஸ்டோனோட பவரை யாராலுமே சொந்தமாக்கிக்க முடியல, அது அந்த அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு ஒரு ஓனர் தேவைப்படுது, அதை நீங்களா இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இரு கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாப்புல அந்த போட்டோல காமிஸ் டிராகனோட எலும்பு கூடு இருக்கும். அதை பார்த்துட்டு இப்பவும் அந்த எலும்பு கூடு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க, சார் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவோ அப்பனா என்ன உடனே அங்க கூட்டு போ அப்படின்னு சொல்லுவானா. அவனும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சரிங்க சார் கூட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த பில்டிங் போயிருவாங்க. நம்ம ஹீரோவை வெளியே சோஃபால உட்கார வச்சுட்டு ஆடம் மைட்டு அவன் பாஸ் கிட்ட போய் பேசிட்டு இருப்பான். சார் நான் சஞ்சினுவை கூட்டு வந்துட்டேன் சார், அவர்கிட்ட ரூயின் ஸ்டோனை பத்தி சொல்லி எல்லாம் கூட்டு வந்துட்டேன். ஆனா அவர் ரூயின் ஸ்டோனை பத்தி எதுவும் பேசாம அந்த எலும்பு கூட பார்க்கணும் சொல்றான் சார், அது எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த பாசோ ஆமா ஏன் அப்படி அதுக்கு மேல எதுக்கு இவரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னு அவனு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க. நம்ம ஹீரோ இங்க வெளியே மாசா உட்காந்துட்டு இருப்பான், பங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. சார் அவன் அந்த காமிஸ் டிராகனை சம்மன் பண்ண போறானா சார், கலாஸ்னிகாவு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாருங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் அது. இந்த சீன் வேற லெவல் இருந்தது. நம்ம ஹீரோ பங்கமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அதுக்கு அந்த பாஸ டென்ஷன் ஆயிட்டு என்னடா விளையாடுறியா, அதெல்லாம் விட முடியாது, எப்படி அதெல்லாம் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்க. சார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார், அவரை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன், அவரை பகச்சுக்கிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனே கூட்டு போவான். லிஃப்ட்ல கூட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ பரவாயில்லையே ரொம்ப பயங்கரமா தான் கட்டிட்டு இருக்காங்க, காத்துலயே அந்த மேஜிக் பவர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுல போய் இறங்கி அந்த கதவை திறந்து உள்ள போவாங்க பாருங்க. அங்க பார்த்தா காமிஸ் டிராகனோட எலும்பு கூடு பிரம்மாண்டமா இருக்கும். அது கிட்ட போய் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பாஸ் நம்ம ஹீரோ பார்த்து போதுமா சஞ்சினுவோ இதுதான் காமிஸ் டிராகனோட எலும்பு கூடு பாத்துட்டீங்களா சந்தோஷமா, இதுதான் நிறைய எஸ்ட்ரா ஹண்ட்ரா காவு வாங்குச்சு, மிச்சம் இருந்தவங்க தான் நேஷனல் லெவல் ஹண்ட்ரா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ மாசா பின்னாடி போய் நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. எல்லாம் மிரண்டு போய் அப்படி நிப்பானுங்க, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கேட்டா பயசா இருந்த சஞ்சின்வோ அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அது எழுந்திருக்கிற மாதிரி வரும், அப்படியே அது ஃபெயில் ஆயிரும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுவான். அப்படி மூச்சு விட்டுட்டு மறுபடியும் அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. அப்படி காமிஸ் த டிராகன் பிரம்மாண்டமா சேடாவா இருந்துச்சு நிக்கும் பாருங்க. அந்த டியூப்லைட் எல்லாமே வெடிச்சு சதறணும். அது அப்படி நின்றுட்டு என்னை யாரு சம்மன் பண்ணது, நீதான் கிங் ஆஃப் சேடோ மோனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது மனுஷங்களை பார்த்தோன்னே மனுஷங்களை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செம காமெடி. இதெல்லாம் அது செத்தது கூட தெரியாம மனுஷங்களை கொல்லணும்ட்டு அப்படி நெருப்பு கூட வரும் பாருங்க. கண்ணாடி அந்த முன்னாடி இருந்த ஷீல்டு கண்ணாடிலாம் நொறுங்கும். இவனுங்களோ அது பவர்ஃபுல்லான கண்ணாடி ஆச்சாரா, அது எப்படி அது உடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அது நொறுக்கி தள்ளிடும். அடுத்து அது வாயில நெருப்பு விடுறதுக்கு பிரம்மாண்டமா நிற்கும் பாருங்க, பங்கமா இருக்கும் அது பார்க்கறதுக்குலாம். அதை பார்த்துட்டு விடுங்க, வெளியே ஓடுங்கடா, தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு மிரண்டு போய் நின்று இருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ
ஏ நிப்பாட்டு, நீ செத்து போயிட்ட நாய, நீ செத்து போய் எத்தனை நாள் ஆகுது? ரூலர்ஸ் பேச்செல்லாம் நீ இப்ப கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீ இப்ப என்னோட சோல்ஜர், சேட சோல்ஜர், புரியுதா? அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா மறந்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செவ காவடியா இருக்கும். அது மன்னிச்சிருங்க அரசே, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி டிராகன் எம்பரருக்கு அடிப்பணிஞ்சிருந்தேன், இனிமே உங்களுக்கு அடிப்பணிஞ்சிருப்பேன் அரசே அப்படின்னு சொல்லி குனிஞ்சிட்டு நின்று இருக்குமா நம்ம ஹீரோவோ. அது மூக்குல கையை வச்சு நின்று இருப்பான். அது டிங் 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 நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருக்குமா. இவனுங்களோ என்னடா இது நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட பாத்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, செத்தது கூட தெரியாம அவ்வளவு ஈகோ பிடிச்சதா இருக்கு, வேற லெவல் பவரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுவோ அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போற மாதிரி அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டு இருக்கும். அப்ப சொல்லு பாருங்க, அரசே நான் போறதுக்கு நேரம் வந்துருச்சு, நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன ரொம்ப லேட்டா கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி போகும் பாருங்க. நம்ம ஹீரோ ஏய் என்ன நடக்குது சிஸ்டம், இதை உடனே தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது அப்படி காத்துல மறைஞ்சு போயிட்டே இருக்கும். மறைஞ்சு போயிட்டே இருக்கும்போது சொல்லு பாருங்க, அரசே ரூலர்ஸோட பவரை 4 பேர் வாங்கியிருக்காங்க, அந்த 4 பேர்கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி காத்துல கரைஞ்சு போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ ஏய் என்ன நடக்குது, தடுத்து நிப்பாட்டுங்க சிஸ்டம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அது அப்படி மறைஞ்சே போயிரும். நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு 2 பேர்கிட்டையும் போய், நான் இங்க இருந்து கிளம்புறேன், இங்க என்னென்ன நஷ்டமாச்சோ அதை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்புல போயிட்டு இருப்பாரு. வாசல்ல அந்த டோர் இருக்குமா, அதை ஓடி ஒரு குத்துவாப்புல பாருங்க, அப்படி தகர சீட்டு மாதிரி ஒட்டஞ்சு நெளிஞ்சு போயிரும். அவ்வளவு பெரிய கேட்டு. நம்ம ஹீரோக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அப்பனா இந்த காமிஸ்த டிராகன் நம்ம ஜின்முவோட சேட ஆர்மில இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதே கடுப்போட நம்ம ஹீரோ கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப சீஃப் சார் ஓடி வந்து, சார் ஜின்கோவை பாத்தீங்களா, அவன் உங்களை பாக்குறதுக்கான வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல. என்ன பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்தானா? ஆமா சார், நீங்க தான் அங்க இருக்கீங்களா, நீங்க வெயிட் பண்ணுவீங்களா, உங்களை பார்க்க தான் வரதான் இருந்தான் அப்படின்னு சொல்ல. என்ன வளர்றீங்க, நான் இப்பதான் அங்கிருந்து வரேன் அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல. அங்கிருந்து ஆடம் வைட்டு வந்து, சார் விசிட்டர் லாக்ல ஜின்கோ பேர் இல்ல சார், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஆடம் வைட்டு சொல்ல. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், இது சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கு, எனக்கு ஏதோ தப்பான ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆடம் வைட்டு, சார் நான் ஹண்டர் பீரோ கிட்டே கேட்கிறேன், அவங்க தான் கூட்டு போயிருப்பாங்களா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்பான். அங்க ஜின்கோ வந்தாரா, ஜின்வோட கூட வந்தாரா, அவர் இருக்காரா அப்படின்னு கேட்க. இல்ல சார் அப்படின்னு நாங்க யாரும் கூட்டு வரலையேன்னு அந்த பொண்ணு சொல்ல. இவரோ ஏய் அவரை காணுப்பா, சீக்கிரம் கண்டுபிடிங்க, அவர் டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சரி சார் நான் எல்லா இடத்துலையும் தேடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆடம் வைட்டோ பின்னாடி திரும்பி, சார் அவங்க தேடுறாங்களா சார் அப்படின்னு சொல்லுவான். அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல அந்த கிறிஸ் படத்துல ரித்திக் ரோஷன் பில்டிங் மேல ஓடுவான் பாருங்க, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் அவன்கிட்ட ஒரு சேடை விட்டுருக்கணும், என் தங்கச்சி கிட்ட விட்டு இருந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு சேடை விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், ஐயோ அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எல்லாரும் வெளியே வாங்கடா, அவன் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிங்க, இண்டு இடுக்கு சந்து பொந்து ஒரு இடத்துல விடாதீங்க, அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி செம்ம கடுப்புல இருப்பான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் ஹோட்டல் ரூம்ல காட்டுறாங்க, நம்ம தாமஸ் ஆண்ட்ரே விஷயம் தெரிஞ்சு அங்க வந்து நின்றுப்பான். பார்த்தா நம்ம ஜின்கோவை ஹோட்டல் ரூம் கூட்டு போயிருந்த அந்த ஆட்களை யாரோ அடிச்சு போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தாமஸ் ஆண்ட்ரேயோ, என்ன கண்ணுங்களா, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டானே, அவன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டான், சீக்கிரம் ஜின்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை கண்டுபிடிக்கணும், அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், சீக்கிரம்டா விளக்குனீங்களா அப்படி செம கடுப்பாயிருவான் தாமஸ் ஆண்ட்ரே. இங்க டங்ஸுவோ அப்படி சிரிச்சிட்டு இருப்பான். டங்ஸு தான் ஜின்கோவை கடத்திட்டான் போல, அடுத்து என்ன நடக்க போகுது, டங்ஸு ஜின்கோவை என்ன பண்ண போறான், ஜின்வு அந்த விஷயத்தை தெரிஞ்சு என்ன செய்ய போறான், இதுக்கடையில தாமஸ் வர, இவங்க 3 பேருக்கு நடுவுல தரமான சம்பவம் இருக்கு, நான் அதை வேற லெவல் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, யாரெல்லாம் அடுத்த சம்பவத்துக்கு வெயிட் பண்றீங்களோ இந்த அனிமி ஃப்ரீக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.